சுந்தர காண்டம் சர்க்கம் 32. சீதையின் சம்சயம். பவழத்தை போன்ற வதனத்தையுடைய மகா தேஜஸ்வியான ஆஞ்சநேயர் மரத்திலிருந்து சரசரவென்று கீழே இறங்கி அதிக வினயத்துடன் சீதையின் அருகில் சென்று தலைமேல் கைகூப்பி நிலம் தோய நமஸ்கரித்து மதுரமான குரலில் மெல்லிதாக தாமரை முல்லை போன்ற விழிகளை உடைய ராமனுக்கு வணக்கம். தங்களின் விழிகள் துக்கத்தால் பெருக்கும் நீரை பூமி கிரகித்துக் கொள்வதால் ஒரு சொட்டுக்கு பல உயிர்கள் ரத்தம் சிந்தப் போகின்றன. தங்களை இப்படி கதறச் செய்தவர்கள் எவர்? தாங்கள் சந்திரனின் பத்தினியான ரோஹிணியா, வசிஷ்டரின் துணைவியான அருந்ததியா, தங்களின் உடன் பிறந்தவரோ பர்த்தாவோ புத்திரர்களோ ஆபத்தில் இருக்கிறார்களா? பூமியில் பாதம் பதிவதால் தாங்கள் தேவமங்கை அல்ல, நான் ராமதூதன். ராவணனால் களவாடப்பட்டு கொண்டு வந்த சீதையை தேடி அலைகின்றேன். தாங்கள் யார் என்பதை தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டார். ஜானகி இதை கேட்டு மகிழ்வுடன், நான் மிதிலை அரசரான ஜனகரின் புத்திரி, ராஜசிரேஷ்டரான தசரத சக்கரவர்த்தியின் மருமகள், சத்தியம் தவறாத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பத்தினி. என் பெயர் சீதை. வில்லை ஒடித்து என்னை மணந்த ராகவனுடைய நகரத்தில் 12 ஆண்டுகள் சுகபோகமாய் வாழ்ந்தேன். 13வது வருடம் ராஜா ராமனுக்கு யுவராஜ அபிஷேகம் நிச்சயித்து நாள் குறித்தனர். அவருடைய மனைவியான கைகேயி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்தால் உண்ணாவிரதமிருந்து உயிர் விட்டுவிடுவதாக அச்சுறுத்தினாள். ராமனை காட்டுக்கு அனுப்புவதான வரத்தை கேட்டாள். தசரத மகாராஜா வாக்கு தவறாதவர். கண்ணீரோடு மதிமயங்க உனக்கு உரிமையான ராஜ்யத்தை எனக்கு தானமாக கொடு என்று கேட்டார். பிதுர் வாக்கியத்தை நிறைவேற்ற மரவுரி தரித்து வனத்துக்கு புறப்பட்டார் என் பதி. அவருடைய பெற்றோர்களுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை கூட சொல்ல மாட்டார். என்னை தன் தாயாருடன் அயோத்தியிலேயே இருக்கும்படி கூறினார். என் பிரபு இல்லாத வைகுண்டமோ நரகம் என்று பூமியில் ஜனித்தவள் நான். அயோத்தியில் எப்படி 14 ஆண்டுகளை கழிக்க முடியும்? அதனால் நானும் அவரோடு மனம் வந்தேன். இணைப்பிரியாத சுமித்திர புத்திரனும் தமையனுக்கு சேவை செய்ய எங்கள் கூட வந்தார். அபிஷேகத்துக்காக முந்தைய நாள் நடத்திய விரதம் வனவாசத்துக்கான விரதமாகிவிட்டது. தண்டகாரண்யம் வந்தோம். அப்போதுதான் கேடுகெட்ட ராவணன் என்னை பலாத்காரமாக தூக்கி வந்து இங்கே சிறை வைத்திருக்கிறான். அவன் எனக்கிட்ட கெடுவில் இன்னும் 2 மாதங்கள் பாக்கி உள்ளன. அதன்பின் நான் உயிர் தரியேன் என்றாள். சர்க்கம் 34. ஹனுமான் ராமரை வர்ணித்தல். சீதையை கண்ட ஹனுமார் ராமனை பற்றி வர்ணிக்க ஆரம்பிக்கின்றார். ஆஞ்சநேயர் ஜானகிக்கு ஆறுதலாக, ஸ்ரீராகவன் க்ஷேமமாக இருக்கிறார். அவர்தான் என்னை இங்கே அனுப்பி வைத்தார். அவருடைய தம்பி லக்ஷ்மணரும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை எண்ணி சதா மனவியாகுலமுற்றே காணப்படுகின்றார். இங்குள்ள நிலைமையை நானும் நேரில் பார்த்தேன். இளைய பெருமாள் தமையனை தேற்றி வருவதற்கு அவர் ஒரு சௌக்கியத்தையும் கவனித்து கொண்டிருக்கின்றார். சீதை உடலெல்லாம் மயிர்கூச்செறிய உயிரோடு பிழைத்திருந்தால் சந்தோஷம் வந்தே தீரும் என்று ஆன்றோர்கள் வாக்கு எத்தனை நிஜம் என்று பூரித்தாள். ஹனுமான் மனநிறைவோடு சற்று அருகில் வந்தார். உடனே சீதைக்கு பயம் உண்டாயிற்று. ஐயோ, புத்தி தடுமாறி இவனிடம் ஒளிவு மறவில்லாமல் சகஜமாக பேசிவிட்டேனே. ராவணன் அல்லவா குரங்கு வடிவில் வந்து நெருங்குகின்றான். ராட்சதர்கள் இஷ்டப்பட்ட ரூபத்தை எடுத்து விடுவார்கள் என்பதே அனுபவப்பட்டும் அறியாத முட்டாளாகிவிட்டேனே என்று சோர்ந்து தரையில் அமர்ந்தாள். இதை அறிந்த ஆஞ்சநேயர் சீதையை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். ஆனால் சீதை அவரை திரும்பி கூட பார்க்கவில்லை. சிறிது நேரம் சென்ற பிறகு அவர் கூப்பிய கையுடன் நிற்பதை பார்த்து பெருமூச்சு விட்டபடியே, நீ ராவணனாக இருந்தால் என்னை மேலும் மேலும் துன்புறுத்தாமல் இங்கிருந்து போய்விடு. எனக்கு ராகவனின் பேச்சு பிரியமானது என்பதால் அதை அசிரமாக்கி கொண்டு வந்திருக்கிறாய் என்று அழுதாள். தாயே, தாங்கள் இப்படி சந்தேகிப்பது சரியல்ல என்று அனுமார் வேண்ட, இவனை பார்க்கையில் எனக்கு பிரீதி அதிகமாகிக் கொண்டே போகிறது. இவன் ராவணனாக இருந்தால் வெறுப்பல்லவோ வர வேண்டும். இவன் நிஜமாகவே ராமதூதனாக இருந்தால் மங்களம் உண்டாகட்டும் என்று நினைத்தவள் திரும்பாமலேயே, நீ ரகுநந்தனுடைய குணங்களை சொல். வெள்ளை நீர் ஆற்றின் கரையில் கரைப்பது போல் என் துக்கத்தை உன் பேச்சு கரைக்கின்றது. என்றாலும் நுழைய முடியாத கட்டுக்காவலுள்ள இந்த இடத்தை சமுத்திரம் தாண்டி நீ வந்தேன் என்கின்றாய். அறிவு நம்ப மறுக்கின்றது. ராம சரித்திரத்தை நீ சொல்ல
தேனருவியாய் அதன் செவிகளில் பாய்ந்தது. இந்த மாதிரியே ராமலட்சுமர்களை பார்க்க நேர்ந்தால் எத்தனை ஆனந்தமாய் இருக்கும். ஒருவேளை யோசித்து யோசித்து மூளை குழம்பி பைத்தியமாகிவிட்டோனோ? உன்மத்தம் பிடித்தவர்களுக்கு இது வானரம். நான் சீதை. ராவணன் என்னை தூக்கி வந்தான். மாயமானைக் கண்டு நான் மோகம் கொண்டேன் என்றெல்லாம் தெளிவாக எப்படி தெரியும்? பித்து பிடித்தவர்கள் தங்களையும் தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதையும் அறிய மாட்டார்களே என்று பிரலாபித்தாள். ஆஞ்சநேயர் மாயங்களை நம்பியதாலேயே இந்த துன்பம் என்பதால் நான் மாயாவியோ என்று சந்தேகிக்கின்றீர்கள். ஸ்ரீராமனின் தேஜஸில் சூரியன், எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதில் சந்திரன், கீர்த்தியிலும் பராக்கிரமத்திலும் திருமால், புத்தியில் பிரகஸ்பதி, சௌந்தரியத்தில் மன்மதன். அசாத்தியம் அவர் நாவில் வராது. மதுரமாய் பேசக்கூடியவர், ரமணீயமான பார்வையை உடையவர், சத்ருக்கர்களை நாசம் செய்பவர். அந்த மகாரதரை மோசம் செய்த ராவணன் படாத பாடுபடுவான் என்பதில் சந்தேகம் என்ன? கணக்கில்லாத கண்ணுக்கெட்டிய தூரம் வானர சேரைகள் விரிந்து கிடக்க, நடுவில் ராமலட்சுமணர்களும் சுக்ரீவனும் தங்களை எப்படி மீட்பது என்ற யோஜனையில் மூழ்கி கிடக்கின்றார்கள். லக்ஷ்மணரும் சுக்ரீவ ராஜாவும் தங்கள் நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவிக்கச் சொன்னார்கள். நான் சுக்ரீ ராஜாவின் மந்திரியான மாருதி, அஞ்சனா தேவிக்கும் வாயு பகவானுக்கும் பிறந்தவன். மாயா வேடதாரி அல்ல. கடல் தாண்டி வருகையில் சுரசை, சிம்ஹிகை என்ற இருவரை வென்று இலங்கையின் காவல் தேவதையான லங்கினியை ஜெயித்து தங்களை தேடி வந்த ராமதூதன். தங்களின் தவறான எண்ணத்தை மாற்றிக்கொண்டு என்னை நம்புங்கள் என்று வினயமாக கூறினார் ஆஞ்சநேயர். சர்க்கம் 35. சீதை நம்பிக்கை பெறுதல். ராகவனுக்கும் உனக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது? லக்ஷ்மணனோடு உன் தொடர்பு எப்படி? அவர்கள் மனிதர்கள், நீ வானரன். உங்கள் சேர்க்கையை ஒன்றுவிடாமல் விஸ்தாரமாகச் சொல். ராமலட்சுமணர்களுடைய அடையாளங்களை மீண்டும் வேறு கோணத்தில் சொல். அப்போதுதான் எனக்கு நம்பிக்கை வரும் என்றாள். அம்மா, ஸ்ரீராகவனுடைய நேந்திரங்கள் செந்தாமழைதழ்கள் போன்றவை. கருவிழிகள் காதருகில் அடிக்கடி சென்று ரகசியம் பேசும், பேசி திரும்பும். கங்கையின் சுழல் போன்றவை. குரங்கான நானே அந்த பார்வையில் அகப்பட்டு மீள முடியாமல் திண்டாடி இருக்கின்றேன். யோகத்தாலும் தவத்தாலும் சகல காமங்களையும் அடக்கிய மகரிஷிகள் கூட அவரை கண்டு பிரமிக்கின்றார்கள். பொறுமையில் அவர் பூமி அடைக்கலமானவர்களின் சகல கஷ்டங்களையும் அகற்றுகின்றவர். தன்னுடைய ஆச்சாரத்தையும் தர்மத்தையும் ஒரு நாளும் அவர் கைவிட்டதில்லை. அவர் மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை என்பது குகனை சகோதரனாக ஏற்ற அப்பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்குமே. காமக்ரோதாதிகளுக்கு இடம் கொடுக்காதவர், ராஜ வித்தைகளை பூரணமாக அறிந்தவர், ராஜநீதி கற்றவர், அந்தணர்களை பூஜிப்பவர், பெரியோர்களிடம் கர்வமின்றி சந்தேகங்களை வினயமாக கேட்பவர், தனது குலவேதமான யஜுர்வேதத்தில் சமர்த்தர், தனுர்வேதமும் வேதங்களுக்கெல்லாம் ஐயம் தெரிவர கற்றவர், வேதாந்திகளால் கொண்டாடப்படுபவர், விசாலமான தோள்களையும் நீண்ட புஜங்களையும் சங்கு போன்ற கழுத்தையும் பூர்ணச்சந்திரன் போன்ற முகத்தையும் எலும்புகள் தெரியாத அளவு அளவான சதைப்பற்ற அமைப்பையும் துந்துபியின் துவனியைப் போல் குரல் வளத்தையும் ஏற்ற குறைச்சலில்லாத மேனியையும் ஷியாமள வர்ணத்தையும் உடையவர் என் பிரபு. மார்பு, மணிக்கட்டு, முஷ்டி இவை மூன்றும் கெட்டியாகவும் வில் போன்ற புருவமும் நீண்ட புஜம் இவற்றோடு நாபி, வயறு, மார்பு மூன்றும் உயர்ந்தும், கடைக்கண், உள்ளங்கை, உள்ளங்கால் இம்மூன்றும் சிவந்தும், பாதரேகை, தலைமுடி இவை ஆண்குறி மூன்றும் வழுவழுப்பாகவும், குரல், நாபி, தேகபலம் இந்த மூன்றும் கம்பீரமாகவும், கழுத்து, பாதரேகை இவை உள்ளே ஆழ்ந்தும், நரம்பு தெரியாத பாதங்களையும் நுனி வெட்டுப்படாத மயிர்கால்களையும் சிறிய ஆண்குறியையும் சதை தொவிப்படையாத அடிவயிற்றையும் ஏற்ற குறைச்சலின்றி சமமாய் குடைப்போல் வட்டமாக விசாலமுள்ள சிரசையும் கட்டை விரலின் அடியில் 4 ரேகைகளை உடையவரும் 2 பல்வரிசைகளும் வழவழப்பாயும் வெண்மையுடனும் யானை, சிங்கம், காளை, புலி இவைகளைப் போல் நடந்து வரும் இவரை பம்பா நதிக்கரையில் முதலாக கண்டவன் அடியேன். இவருடைய அழுத்தமான உதட்டுச் சிவப்பை கோவைப் பழத்துக்கு ஒப்பிடுவதா? வேங்கை பூவை உதாரணப்படுத்துவதா? முத்தமிடத் தூண்டும் கன்னக்கதுப்புகள், தீர்க்கமான நாசி, தலைமயிர், கண்கள், பற்கள், தோல், உள்ளங்கால் இவை பட்டுப்போல் மிருதுவாயிருக்கும்.
தேகம், பிருஷ்டம், கை, கால், விரல்கள், கண், காது இவை நீண்டு இருக்கும். முகம், வாய், நாக்கு, உதடு, தாடை, நகம், கை, கால், கண்கள் இவை தாமரை பூ போல சிவந்திருக்கும். பிறருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி கொள்ளும் அவரை எவ்வளவு வர்ணித்தாலும் போதாது. சாமுத்திரிகா லட்சணங்களின் வாசஸ்தலமே அவர்தான். சுமித்ரா தேவியின் பிள்ளையாக இருந்தாலும் கௌசல்யா மாதாவால் வளர்க்கப்பட்ட இளைய பெருமாள் சிவந்த நிறமுடையவர், அழகிலும் குணங்களிலும் தமையனை ஒத்தவர். ஆனால் அநியாயத்தை கண்டுவிட்டால் படமெடுத்த நாகமாய்ச் சீறுவார். ராமன் காடு செல்ல வேண்டும் என்போது கொதித்து எழுந்திருக்கிறார். அண்ணனின் நிழல் போன்றவர், பிறரால் ஜெயிக்க முடியாதவர். முதலில் ராமலட்சுமணர்களை கண்ட சுக்ரீவன் தாங்கள் இப்பொழுது என்னை கண்டு சந்தேகித்து அஞ்சியது போல வாலி அனுப்பிய ஒற்றனோ என்று சம்சயித்து பயந்து ஒளிந்து கொண்டு அவர்களை பற்றி அறிந்து விடும்படிதான் என்னை அனுப்பினார். நான் அவர்களை விசாரித்து விருத்தாந்தங்களை கேட்டறிந்து சுக்ரீவனிடம் அழைத்து வந்தேன். இந்த தோள்கள் அவர்களை சுமக்கும் பாக்கியம் பெற்றிருந்தன. தன்னைப் போலவே மனைவியை பறிகொடுத்தவர் என்பதனாலும் உங்களது ஆபரண முட்டை எங்களிடம் விழுந்ததாலும் அவருக்கு எங்கள் அரசின் அன்பும் நட்பும் ஏற்பட்டது. உன்னோடு அருவரானோம் என்று உறுதியளித்தார். ஒருவருக்கொருவர் சமாதானம் சொல்லிக் கொண்டனர். உங்களது ஆபரணங்களை ஒவ்வொன்றாய் எடுத்து பார்த்து அண்ணல் கண்ணீர் சொரிந்தார். மயங்கிச் சரிந்தார். அடியேன்தான் மூர்ச்சை தெளிவித்து ஆறுதல் கூறினேன். மேருமலையின் சிகரங்களில் ஒன்றான மால்யவான் என்ற காடு கொடுமுடியில் சம்பர்த்தகம் என்ற காலாக்கினி எப்பொழுதும் கொழுந்துவிட்டு எரியும். அதுபோல பிரிவு என்கின்ற துக்க அக்கினி ஸ்ரீராமனது மனதிலே கொழுந்துவிட்டு எரிகின்றது. ராகவன் இரவுகளில் பெருமூச்சு விட்டு புரள்கிறாரே அன்றி உறங்குவதே இல்லை. ஆறோ அருவியோ மலையோ சோலைகளோ எதை கண்டாலுமே உங்கள் ஞாபகம்தான். வாலியை கொன்று ராஜ்யத்தை ராமர் மீட்டுத் தருவதென்றும் தங்களை தேடி கண்டுபிடித்து வானர சேனைகளுடன் சுக்ரீவன் உதவுவதென்றும் பிரதிஜை செய்து கொண்டனர். சொன்னபடியே வாலியை கொன்று கிஷ்கிந்தைக்கு அரசனாக்கினார் ராமர். வானர சேனைகளை 4 திக்குகளிலும் உங்களை தேட புறப்பட்டன. இப்படித்தான் ராமலட்சுமணர்களுக்கும் வானரர்களுக்கும் சம்பந்தம் ஏற்பட்டது. கிளைக்கு கிளை தாவும் குரங்கான எனக்கும் லோகமாதாவான உங்களுக்கு பேசும் பாக்கியம் கிட்டியது. வாலி மகனான அங்கதன் தலைமையில் விந்திய மலைச்சாரலில் வழி தெரியாமல் தடுமாறி குகைக்குள் புகுந்து கஷ்டப்பட்டோம். வந்த காரியம் முடிவடையாததால் உபவாசம் இருந்து உயிரை விட தீர்மானித்தோம். அப்பொழுது கழுகுகளின் அரசரான சம்பாதி தன் தூரதிருஷ்டி பார்வையால் தாங்கள் இங்கு இருப்பதை கண்டறிந்து சொன்னார். ராம காரியத்துக்கு உதவியதால் கருத்திருந்த அவரது சிறகுகள் புத்துயிர் பெற்று பறக்கும்படி ஆயின. அதன் பிறகு ஜாம்பவான் தூண்ட நான் சமுத்திரத்தை கடந்து இலங்கை முழுவதும் அலசி ஆராய்ந்து தங்களை காணும் பேறு பெற்றேன். தாயே, இப்போதாவது தங்களின் சந்தேகம் தீர்ந்ததா? மனதிலிருந்து சந்தேகம் நீங்கினால்தான் தெளிவாக பேச முடியும். நான் கடலை தாண்டியது வீணாகவில்லை. நான் போய் சொல்ல வேண்டியதுதான் தாமதம். ராமலட்சுமணர்கள் வானர சேனையோடு இங்கு வந்து இறங்கி ராவணனை 10 மித்திரர்களோடு யமப்பட்டினம் அனுப்பிவிடுவார். வாயு பகவானுக்கு நான் மகனாக பிறந்த வரலாற்றையும் கேளுங்கள். கேசரி என்ற வானர சிரேஷ்டன் மால்யவான என்ற பர்வதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது சம்பசாதனன் என்ற அசுரன் தங்களை இம்சிக்கின்றான் என்று முனிவர்கள் கேசரியை சரணடைந்தனர். கேசரி ரிஷிகளுக்கு அடைக்கலம் தந்து கோகர்ண பர்வதத்திற்கு சென்று அசுரனை சம்ஹரித்தார். அந்த சமயம் கேசரியின் மனைவியான அஞ்சனாதேவிக்கும் வாயு பகவானுக்கும் மகனாக நான் பிறந்தேன். பிறந்தவுடன் சூரியனை பழமென்று நினைத்து தாவி பிடிக்கப் பாய்ந்தேன். அது ராகு சூரியனை பற்றும் நேரம். ராகுவால் எனக்கு கெடுதல் நேர்ந்துவிடக்கூடாது என்று தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை வீசி தடுக்க முயல ஆயுதம் என் தாடையில் பட்டு வீங்கியது. அதனால்தான் எனக்கு ஹனு, அதாவது தாடை மான் என்ற பெயர் ஏற்பட்டது. ஹனுமான் பேச பேச சீதைக்கு நம்பிக்கை பிறந்தது. அவள் கண்களில் ஆனந்த பாஷ்யம் பெருகியது. ஆஞ்சநேயரை கண்குளிரப் பார்த்தாள். தாயே, என்னை அற்பமாக எண்ண வேண்டாம். தாங்கள் அணு அணுவாய் அறிந்திருக்கும் ராமனை நான் முழுமையாக விளக்கிவிட முடியுமா? ஏதோ தெரிந்தவரை கூறினேன். தாங்கள் சொல்லும் பதிலை வாயு வேகத்தில் திரும்பிச் சென்று ராமபிரானிடம் கூறி இங்கு அழைத்து வருவேன் என்று முடித்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.